ஹேய் நண்பர்களே, வாழ்க்கையில திடீர்னு ஒரு எதிர்பாராத செலவு வந்தா என்ன செய்வீங்க? ஒரு வேலைய இழந்தா, மருத்துவ செலவு வந்தா, அப்பதான் அவசர நிதியோட முக்கியத்துவம் புரியும். அவசர நிதி, இது உங்க பாதுகாப்பு வளையம். திடீர்னு வர்ற நிதி நெருக்கடிய சமாளிக்க தனியா ஒதுக்கி வைக்கிற பணம். இதுல பணம் இருந்தா யாரையும் தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது. சரி, ஏன் இது இவ்வளவு முக்கியம்? மன நிம்மதி. பணப்பிரச்சனை இல்லாம நிம்மதியா இருக்கலாம். கடன் தவிர்ப்பு. திடீர் செலவுகளுக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. சுதந்திரம். கஷ்டமான சூழ்நிலையில நீங்க எடுத்த முடிவுகளுக்கு மத்தவங்களுக்காக காத்திருக்க தேவையில்லை. எவ்வளவு இருக்கணும்? குறைந்தபட்சம் உங்க 3 முதல் 6 மாத அத்தியாவசிய செலவுகளுக்கு தேவையான பணத்தை அவசர நிதியா வச்சிருக்கணும். உதாரணமா, உங்க மாச செலவு 20,000 ரூபாய்னா 60,000 முதல் 1,20,000 ரூபாய் வரை இருக்கணும். எப்படி உருவாக்குறது? பட்ஜெட் போடுங்க. உங்க மாச செலவுகள் என்னன்னு கணக்கெடுக்கணும். செலவுகளை குறைங்க. தேவையில்லாத செலவுகளை குறைச்சு அந்த பணத்தை சேமிங்க. ஆட்டோமேட்டிக் சேமிப்பு. உங்க வங்கி கணக்குல இருந்து மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை அவசர நிதி கணக்குக்கு தானா மாத்த செட் பண்ணுங்க. தொடாதீங்க. இது வெறும் அவசர தேவைக்கு மட்டும். வேற எதுக்கும் இந்த பணத்தை எடுக்காதீங்க. இப்போவே உங்க அவசர நிதியை உருவாக்க ஆரம்பிங்க. இது உங்க நிதி. எதிர்காலத்துக்கு நீங்க செய்யற சிறந்த முதலீடு. பாதுகாப்பா இருங்க. புத்திசாலித்தனமா இருங்க.